ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. திருப்பாவை பாசுரம் 22 பொருள் விளக்கம். அங்கன்மா நாளதரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார்போல் வந்து தலைப்பெய்தோம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூப்போலே செங்கன் சிறுக சிறதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதி எனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். எங்கள் மேல் சாபம் இழந்தேலோர் எம்பாவாய். பொருள்: கண்ணா, எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமை அடித்து கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சத்சங்கத்திற்கு வந்த பக்தர்கள் போல் காத்து நிற்கிறார்கள். அவர்களைப் போல் நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம். எங்கள் மீது கிண்கிணி என ஒலிக்கும் சிறு மணியின் வாய்ப்போலவும் தாமரை போன்ற மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா? சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்துவிடுமே. விளக்கம்: இறைவனின் கடைக்கண் பார்வை பட்டாலே போதும், சாபங்கள் கருகி போகும். எப்படி அவனது பார்வையை நம் மீது திருப்புவது மிக எளிதாக ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் பாடல்களையும் மார்கழியில் மட்டுமல்ல, எந்நாளும் பக்தியுடன் படித்தாலே போதுமே. அதற்கு அவகாசம் இல்லையா? அவள் சொல்லி இருக்கிறாளே, இந்த பாவையில் கோவிந்தா கோவிந்தா விக்ரமா போன்ற எளிய பதங்களை அவற்றை சொன்னாலே போதுமே, அவனது பார்வை பட்டுவிடும். நன்றி, வணக்கம். திருப்பாவை பாசுரம் 23 நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.